வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மத்திய பிரதேசம் செல்கிறார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்க உள்ளார். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மத்திய பிரதேசம் செல்கிறார். அவரது பயணத்தின் முதல் கட்டமாக இந்தூர் சென்று அங்கிருந்து பெத்துல் பகுதியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். பின்னர் ஓம்காரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார். தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி சர்வதேச சிக்கில் செல் ரத்த சோகை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் மேற்கு வங்கத்தில் உள்ள கலைகுண்டாவிற்கு செல்கிறார். பின்னர் சனிக்கிழமையன்று மீண்டும் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் சென்றடைவார். சர்வதேச யோகா தினமான ஜூன் 21ஆம் தேதி ஜபல்பூரில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் ராணி துர்காதேவி பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கௌரவ் சஞ்சய் சோன்வானே தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று உபராஷ்டிரபதி பவனில் மலரஞ்சலி செலுத்தினார். இந்தியாவின் சுதந்திரத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர் வாஞ்சிநாதன் என்றும், காலனி ஆதிக்கத்தையும் சுதேசி இயக்கத்தை ஆங்கிலேயர் அடக்கியதையும் அஞ்சாமல் எதிர்த்தவர் என்றும் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலியில் பிரிட்டிஷ் ஆட்சியரால் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு மணியாச்சி ரயில் நிலையத்தில் தனது வரலாற்று சிறப்புமிக்க செயலால் வாஞ்சிநாதன் பழி தீர்த்தார் என்றும், பின்னர் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இளம் வயதில் வாஞ்சிநாதன் வீர செயல், அபாரமான துணிச்சல், அசைக்க முடியாத தேசபக்தி மற்றும் தேசத்திற்காக அவர் செய்த தியாகம் ஆகியவை சுதந்திர போராட்டத்தில் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்தன என்றும் அவர் கூறினார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். அனைவரின் நலனுக்காக சமச்சீரான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் என்பதே இம்மாநாட்டின் கருப்பொருளாகும். இது குறித்த மேலும் விரிவான தகவல்கள். பிரான்சில் நடைபெறும் இந்த உயர்மட்ட அமர்வில் G7 உறுப்பு நாடுகள், கூட்டாளர் நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றின் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்று மாலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்தும் இருதரப்பு சந்திப்பு குறித்து அனைவரின் கவனமும் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 பிப்ரவரியில் வாஷிங்டன் டிசியில் இரு தலைவர்களும் சந்தித்த பிறகு நிகழும் தற்போதைய இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்தியா ஒரு வல்லரசாக உருவெடுத்து வரும் நிலையில் சிக்கலான சவால்களுக்கான தீர்வுகளுக்கு சர்வதேச சமூகம் புதுடெல்லியை அதிக அளவில் எதிர்பார்த்து வருவதால் இந்த உச்சி மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கிறது. செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் திறம்படவும் செயல்படுத்துவதை உறுதி செய்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். டிஜிட்டல் புத்தாக்கத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிப்பதற்காக G7 உறுப்பு நாடுகள் மற்றும் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனுடனும் ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்சனுடனும் இருதரப்பு சந்திப்பையும் மேற்கொள்ளவிருக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா ஒரு முக்கிய மின்னணு உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளது என்றும், தற்போது உலகின் 6வது பெரிய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியாளராக திகழ்கிறது என்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பூனேவில் உள்ள ரஞ்சன்காவ் பகுதியில் அமெரிக்காவை சேர்ந்த ஜாபில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி ஆலை திறந்து வைத்து பேசிய அவர், பிரதமர் திரு மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக மாறியுள்ளது என்றும், உலகம் முழுவதும் உள்ள சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் ஆண்டுகளில் உலகின் 2வது பெரிய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியாளராக மாற இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் நாட்டில் தற்போது 2 குறை கடத்தி ஆலைகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், இந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்த எண்ணிக்கை 4ஆக உயரும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். மின்னணு மற்றும் குறைக்கடத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்தும் வகையில்
பூனேவில் துல்லியமான இயந்திர உதிரி பாகங்களின் உற்பத்தியை தொடங்க இருக்கும் திட்டத்தையும் அமைச்சர் அறிவித்தார். மகாராஷ்டிராவில் முதலீடுகளை ஈர்க்க உதவிய நடவடிக்கைகளுக்காக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸை திரு வைஷ்ணவ் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ், இந்தியாவின் டேட்டா சென்டர் என்னும் தரவு மைய கொள்ளளவில் சுமார் 60% அம்மாநிலத்தில் அமைந்துள்ளதாகவும், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 1.78 லட்சம் கோடி ரூபாய் எட்டியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மைல்கல் முந்தைய நிதியாண்டின் உற்பத்தியான 1.54 லட்சம் கோடி ரூபாயை விட 15.6% குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். சமீபத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பாதுகாப்பு உற்பத்தித் துறை மற்றும் பிற அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சிகளின் விளைவாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வளர்ச்சி பாதை நாட்டின் விரிவடைந்து வரும் பாதுகாப்பு தொழில்தளத்தின் தெளிவான அறிகுறி என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதம மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கர் ரோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்க உள்ளார். வேலைவாய்ப்பு உருவாக்கம், முறைசார் வேலைவாய்ப்பை ஊக்குவித்தல் மற்றும் சமூக பாதுகாப்பு வரம்பை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவது ஒரு சிறந்த மைல்கல் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்கள் பணி சூழலில் நுழைவதை ஆதரிக்கும் வகையில் 15,000 ரூபாய் வரையிலான ஊக்கத்தொகையை பெற தகுதியுடையவர்கள் ஆவர். இத்திட்டம் உற்பத்தி துறைக்கு கூடுதல் ஆதரவை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று ரோஸ் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். இது குறித்து மேலும் தகவல்கள். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அமைச்சர்களும் பதவியேற்றனர். விரைவில் அனைவருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், இந்த அரசு மாநில நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்படும் என்றும் விரைவில் சபாநாயகர் தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ராஜவேலு, புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அமைச்சராக பதவியேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், முதலமைச்சரின் எண்ணம் மற்றும் செயல்பாடுகளுக்கு ஏற்ப அவரது ஆலோசனையின்படி அமைச்சர்களாக பொறுப்பேற்று செயல்பட ஆவலாக உள்ளதாகவும் கூறினார். அரசு அதிகாரிகளும் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று தாம் நம்புவதாகவும், அரசியல் பாகுபாடின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் திரு ராஜவேலு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களை பாதுகாத்து எதிரிகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா புனரமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல்லை தாண்டி எதிரிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற ஆயுத பலத்துடன் பதிலடி கொடுப்பதாக இருந்தாலும், சட்டப்பிரிவு 370 ரத்து செய்வதாக இருந்தாலும், நக்சலைத்தை ஒழிப்பதாக இருந்தாலும், உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதாக இருந்தாலும், தேசிய பாதுகாப்பிற்கான தனது உறுதியான அர்ப்பணிப்பிற்கு இந்தியா உலகமே போற்றும் வகையில் முன்மாதிரியாக அமைந்துள்ளது என்று திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார். பாரிஸில் நடைபெற்ற விவாடெக் 2026 கண்காட்சியில் இந்திய அரசின் தொடக்க விழாவில் இந்தியாவும் பிரான்சும் புத்தாக்கம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகியவற்றில் தங்களது உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்காவின் ஊஸ்டன் நகரில் நடைபெறவுள்ள குரூப் கே பிரிவு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி DR காங்கோவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு தொடங்க உள்ளது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஜோர்டான் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மத்திய பிரதேசம் செல்கிறார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்க உள்ளார். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.